மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். தூரத்தில் இருந்து நினைவுகளை அறிந்த தேவனே, உம்மை ஆராதிப்பேனே, உம்மை ஆராதிப்பேனே. தூரத்தில் இருந்து நினைவுகளை அறிந்த தேவனே, உம்மை ஆராதிப்பேனே, உம்மை ஆராதிப்பேனே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வாரம் கழித்து உங்களை பார்க்க எவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் இந்த நாளில் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் தேவைகளை சந்தித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவரை நாம் எப்படி பிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஏசப்பாவை எந்த அளவுக்கு நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த கடைசி காலத்திலே இயேசுவை எப்படி நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம்? எந்த அளவுக்கு பிடித்து கொண்டிருக்கிறோம்? 100% 25, 50, 75 அல்லது 100? எந்த அளவுக்கு இயேசுவை பிடித்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவத்தில் நடக்கிறோம்? அல்லது பூமியின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது? என் அன்பு பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு பிடித்திருக்கிறோம் என்று அது நமக்கே தெரியும். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவரை கட்டி பிடித்திருக்கிறோமா? அல்லது தொட்டு இருக்கிறோமா? அல்லது அவருடைய பாதத்திலே பணிந்து குனிந்து வணங்கியிருக்கிறோமா? இதெல்லாம் நம்மால், அதாவது அவரை தொடுவும் முடியாது, கட்டிப்பிடிக்க முடியாது. ஆனால் ஆவிலே நிலைத்து அவரை கட்டிப்பிடிக்கலாம், பாதத்தை முத்தமிடலாம், பாதத்தை தொழுது கொள்ளலாம். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, நாம் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே யாக்கோப்பை குறித்து பார்க்க போகிறோம். அதில் அவர் எப்படி ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறார், அவர் யாக்கோப்பு ஆண்டவரை எப்படி கட்டி பிடிக்கிறார்? அவர் கட்டி பிடிக்கிறதை அவரால் சமாளிக்க முடியவில்லை. யாரால? ஆண்டவரால. என்னை விட்டுடு, நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் தெய்வத்தை கட்டி பிடித்து
விடவே மாற்றாரு. என்னை விட்டுடு, நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ எந்த அளவுக்கு யாக்கோப்பு இயேசுவை பிடித்துக் கொள்வார் என்று பாருங்க. இயேசுதான் பிடித்து கட்டி பிடிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் நில்லுங்க. அவர் நான் போகட்டும். எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார்? யாரிடத்தில் சொல்லுகிறார்? யாக்கோப்பிடத்தில் சொல்லுகிறார். வாசிங்க. பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை அவன் எந்த அளவுக்கு கட்டிப்பிடித்திருந்தால், எந்த அளவுக்கு அவரை விடாமல் இருந்தால், நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அப்போ இரவு முழுவதும் இயேசுவே விடல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லும் வாதம் அவர் கட்டளிட்டால் நிற்கும். அவர் பாதம் சமுத்திரத்தில் படும்போது எண்ண முடியாத ஆழத்திலிருந்து கடல் பொங்கி எழும்பும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், வானம் அசைக்கப்படும், சூரியன் அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் அக்கினியாய் கொட்டும், சந்திரன் ரத்தமாய் கொட்டும். இப்படி செய்கிற வல்லமுள்ள தேவன் ஒரு மனிதன் கட்டி பிடித்துக் கொண்டு இரவு முழுவதும் விடவே இல்லை. அவரும் ஜிம்பி பார்க்கிறார், பரண்டு உருண்டு பார்க்கிறாங்க, பரவாங்க, உருளுறாங்க. இவர் யாக்கோப்பு இயேசுவை விடவே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படி இயேசு இந்த இடத்துல வந்தார்? இது பழைய ஏற்பாட்டு காலம் தானே என்று நினைப்பார்கள். வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாம். மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவரோடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சுளுக்கிற்று. விடவே இல்லை, விடவே மாட்டான். ஆண்டவர் ஜிம்புறாரு. என் அன்பு பிள்ளைகளே, 24வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடிய அளவும் அவனோடு போராடி, பொழுது விடிய விடமாட்டான். அதனால்தான் ஒரு தொடைய என்ன பண்ணாரு, ஒரு சுளுக்கு வர வைத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எனக்கு அடிக்கடிக்கு பிடிச்சிக்கோ, அடிக்கடிக்கு பிடிச்சி வருவான், கை பிடிச்சிக்கிச்சுவான், வருவான், தொட பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா இங்க தெய்வத்தை பிடித்து கொண்டு விடவே மாட்டான். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்திருக்கும் பாருங்க. கெஞ்சிறாரு, நான் என்ன விடுறா, பொழுது வெடியுது, நான் போகட்டும், நான் போகணும் என்று சொல்றான். அப்ப கூட விட மாட்டான். இல்ல விடமாட்டானு என்று சொல்லி ஒரு தொடையில ஒரு சுளுக்க கொடுக்கிறாரு, அப்பவும் விட மாட்டான். என்னதான் பண்ணணும் என்று கேட்கும் போது, என் ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உன்னை விட மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல தான் வந்தார் என்று இல்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இயேசு வந்தார். முச்செடி எரியும் போது மோசே அதிசயப்பட்டு அங்க போகும்போது அங்கேயும் இயேசு அங்க காணப்படுகிறார்.
இந்த இடத்துல இயேசுவை பிடித்து கொண்டு விடாமல் இருக்கிறார். மனோவாவுடைய மனைவி ஒரு தூதரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அங்கே இயேசுவை அவர்கள் முகமுகமாய் பார்த்தார்கள். நாம் சாகவில்லை என்று சொல்லுகிறார். கிதியோனிடத்திலே வந்து நிற்கும் போது இயேசுவை அவன் கண்டு, நாங்கள் மிகவும் எளிமையானவன், நீங்க எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஒரு மனிதனை அடிக்கிறதை போல அடிக்க வைப்பேன் என்று சொன்னார். சில அதிசயங்கள், அதாவது சில குறிப்புகள், ஒரு கர்த்தர் நாமத்துக்கு மகிமை, ஒரு காரியங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார். சாத்ராக் மேஷக் ஆபத்நேகோவை பார்க்க போகிறோம். அங்கே இயேசு இருந்தார் அக்கினியிலே. இப்படி என் அன்பு பிள்ளைகளே, இயேசு யாக்கோப்பு விடவே இல்லை இயேசுவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இங்கேதான் யாக்கோப்பு இயேசுவை கட்டி பிடித்து கொண்டு, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவரே சொல்கிறார், என்ன விடுறா, நான் போகணும், பொழுது வெடியது என்று சொல்லுகிறார். அப்ப நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட இயேசுவை யாரும் கட்டிப்பிடிக்கவில்லை, வேதமும் சொல்லவில்லை. மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு விபசாரி ஸ்திரீ அவருடைய பாதத்தில் தைலத்தை ஊற்றி தன் கண்களின் தண்ணீரினால் பாதத்தை கழுவி தன் தலைமுடியினால் துடைத்து தன் தைலத்தை ஊற்றினாள் என்று சொல்லப்படுகிறது. சீசர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். காட்டி கொடுத்தவன் ஓடி வந்து முத்தம் செய்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை கட்டி பிடித்தார்களா இல்லையா என்று தெரியாது, வேதம் சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இவன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், வேதப்பாரகன் அநேக ஜனங்களை கொண்டு வந்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை யாருக்குமே தெரியவில்லை இவர்தான் இயேசு என்று. இவன் ஓடி வந்து ஒருவேளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தானா என்று தெரியவில்லை. அந்த முத்தம் கொடுத்ததுக்கு காரணம் தன்னை அழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இயேசுவை முத்தம் கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசை கூட அனுபவிக்கவில்லை. எங்க வாங்கினானோ அதை அதே இடத்துல போய் அதாவது தூக்கி போட்டு விட்டு தான் மாண்டு கொண்டு செத்து போனான். ஒரு ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இன்றைக்கு இந்த யாக்கோப்பு எதற்காக அதாவது இயேசுவை பிடித்துக் கொண்டார் என்றால், ஏன் அவருக்கு ஆசீர்வாதம் இல்லையா? தன் மாமனார் வீட்டிலிருந்து வெறும் கையோடு கூட வந்தாரா? தன் சகோதரன் என்னை அதாவது கொன்று போட 400 பேர்களை எதிர்க்க கொண்டு வருகிறார், அவனிடத்திலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தன் சிந்தையை நினைத்த இந்த யாக்கோப்பு அவன் சகோதரனுக்கு பல வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார். இவர் இல்லாதவரா? என்னை ஆசீர்வாதிங்க, நான் உன்னை விடமாட்டேன், இரவு முழுவதும் பிடித்துக் கொண்டு இருந்தார். இந்த யாக்கோப்பு தன் சகோதரன் என்னை எங்க கொன்று விடுவானோ, எதற்காக தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் மூத்தவனுக்கு கொடுக்கும்படியாய் இளையவன் ஏமாற்றி வாங்கி கொண்டு தன் லாபான் வீட்டுக்கு ஓடிப்போன அந்த நாட்களிலே ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த பெத்தலிலே போனான், மீண்டும் திரும்பி வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க அண்ணனுக்கு என்ன வெகுமதிகளை கொடுக்கிறார் என்று பாருங்க. 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. நன்றாக கவனிக்கணும்.
200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாறுகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்கார கையில் ஒவ்வொரு மந்தையில் தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காருக்கு சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கீழே படிக்க போன நேரம் ஆகும். அண்ணனுக்கு கொடுத்து அனுப்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க கொன்று போடுவானோ. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அதற்கு அப்புறம் இந்த ஏசா பார்க்கிறார், இந்த மந்தைகளை பார்க்கிறார். முதல் போனது, இரண்டாவது போனது. அதுக்கப்புறம் யாக்கோப்பு ஏசாவை சந்திக்கும் போது இதெல்லாம் யாருடையது என்று கேட்கிறார். என்னுடையது. இதெல்லாம் எதற்கென்றா உங்களுக்கு தான் என்று சொல்லுகிறார். 2 மனைவியும் 2 வேலைக்காரி 4 மனைவியும் காலில் விழுந்து வணங்குகிறார். யாக்கோப்பு காலில் விழுந்து வணங்குகிறார். தயவு கூர்ந்து இதை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்காக தான் இந்த காணிக்கை என்று சொல்லுகிறார். அவரும் எடுத்துக்கொள்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. போதுமானது என்னிடத்தில் இருக்கிறது என்று ஏசா சொல்லும் போது யாக்கோப்பு தாராள மனதோடு கூட கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே கட்டிப்பிடித்து என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதத்தை அவர் கேட்கிறார் என்றால், அவர் வாலிப நாட்கள் முதல் லாபானிடத்தில் வேலை செய்த நாட்கள் வரையிலும், திருமண நாட்கள் பண்ணின முதல் பிள்ளைகளை பெற்றெடுத்த நாட்கள் முதலும், சம்பாதித்த விதத்திலும் அவனுக்கு இருக்கிற நாணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனாய் இருந்தான். ஆமென். அதனாலதான் இங்க ஆண்டவரை விடவில்லை, என்னை ஆசீர்வதிங்க என்று சொன்னார். உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப் என்று சொன்னார். இனி நீ யாக்கோப் இல்ல, இஸ்ரவேல் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னாலுமே இந்த ஜனங்களுக்கு தேவன் அன்றைக்கே பரலோக பாக்கியத்தை கொடுத்து விட்டார், ரட்சிப்பை கொடுத்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் 20 நூற்றாண்டுக்கு பிறகு, இன்றைக்கு 21வது நூற்றாண்டு நடக்கிறது. 20 நூற்றாண்டுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டார். இந்த யாக்கோப்பு மூலமாய் 12 கோத்திரங்கள் வந்து, இந்த 12 கோத்திர ஜனங்களும் கர்த்தர் யார் என்று தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் என்று தெரியும். யூத ஜனத்திலிருந்து இயேசு வந்தார் என்று தெரியும். 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு ரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார் என்று எல்லா உலக ஜனங்களுக்கு தெரியும். எந்த ஊர்ல பிறந்தாரோ எருசலேமிலே, அதே ஊர்ல இருக்கிற யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைக்கு அந்த பரலோக பாக்கியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவவிட்டால் ஒருவனும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பிறந்த ஊர்ல தானே பக்கத்திலே நான் இருக்கிறேன். அவர் ரத்தம் சிந்தின இடத்துல தானே நான் குடும்பத்தை நடத்துகிறேன். அவர் ஜீவனை விட்டு கொல்கத்தா மலைக்கிட்ட அருகில் தானே என்னுடைய வீடு இருக்கிறது. எனக்கு அந்த பரலோக பாக்கியம் கிடைக்காதா? நான் அங்கதானே இருக்கிறேன் என்று நீ அன்றைக்கு இன்றைக்கு நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீ ஞானஸ்தானம் எடுத்தால் ஒழிய எவனாயிருந்தாலும் எவளாயிருந்தாலும் சரி, ஒருவனும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது.
ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. யூத வம்சத்தில் தானே இயேசு வந்தார். அந்த யூத ஜனங்கள் இன்றைக்கு சொல்ல முடியுமா, அவர் ரத்தத்தினாலே கழுவப்படவிட்டால் உனக்கு ரட்சிப்பே கிடையாது, பரலோகமே கிடையாது. இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்கும் போது கூட ஒருவனும் யாக்கோப்பு கட்டிப்பிடித்தது போல யாரும் கட்டிப்பிடிக்கவில்லை. ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அநேக ஜனங்கள் தொட்டு சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் அவர் பாதத்துக்கு அண்டையில் வந்திருக்கிறார்கள். சகேவு மார்புல சாஞ்சிருக்கிறான். ஆமென். ஆண்டவர் இயேசு 12 சீசருடைய கால்களை கழுவி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவ்வளோ ஒரு நன்மையான காரியங்களை இயேசு செய்திருக்கும் போது கூட அவரை கட்டி பிடித்தது ஒரே ஆள் யார் என்றால் இந்த யாக்கோப்பு தான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி கட்டி பிடித்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை அல்லது அவரை தொட்டு கொண்டு இருக்கிறோமா? சில நேரத்துக்கு கஷ்டத்துக்கு மாத்திரம் இயேசு, அதுக்கப்புறம் இயேசு வேண்டாம் என்று ஓடுகிறோமா? சிந்திக்கணும், செயல்படணும். யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றின ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நீ பூமிக்குரியவனாய் இல்லாமல் வானத்துக்குரிய அந்த பரலோகத்துக்குரியவனாய் மாறிவிட்டார். அது எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 27வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா பாருங்க, வசனத்தை பாருங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்போது அவர் இனி எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடு கூட மேற்கொண்டாயே. அதுக்கப்புறம் அப்போது யாக்கோப்பு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அப்போது யாக்கோப்பு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே டோட்டலா யாக்கோப்பை மாற்றி விடுகிறார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் தெய்வத்தை எப்படி பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கணும். இந்த யாக்கோப்பு பிடித்தது போல இன்றைக்கு ஏசப்பா நாம் பிடிக்கவில்லை. ஏதோ கொஞ்சம் தொட்டுக்கிறோம், தேவைக்கு தொட்டுக்கிறோம், மற்ற நேரத்தில் விட்டு விடுகிறோம். தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து நடக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறோம். சத்தியத்துக்கு பயந்து நடக்கிறோமா இல்லையா என்று நாம் பார்க்கணும். என் அன்பு பிள்ளைகளே, நாணமா இருங்க. ஆண்டவர் குப்பையும் கூலமாய் கிடந்த நம்மை சுத்தகரத்தால் தூக்கி எடுத்து சுத்திகரித்து முத்தம் கொடுத்து இன்றைக்கு நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அன்றைக்கு யாக்கோப்பை எடுத்து விட்டு இஸ்ரவேலை என்று பெயரை வைத்தது நிமித்தம் இன்றைக்கு புறஜாதியாய் இருந்த நம்மை, கிறிஸ்துவை அறியாது இருந்த நம்மை, பாவத்தில் வாழ்ந்து இருந்த நம்மை, பாவத்தில் அநியாயத்தில் இருந்த நம்மை, அதாவது விக்கிரகத்தில் கிடந்த நம்மை இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நீதிமான் பரிசுத்தவான் என்று மாற்றி வைத்திருக்கிறார் அல்லவா? அவரை எந்த அளவுக்கு நாம் பிடித்து கொள்ள வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே ஒரு சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்து விட்டோம், ஆனாலும் பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போது ராஜாவாகிய பக்கம் 1039 10:39 33 வாசிப்போம். அப்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கற்கொண்டவர்களாக அக்கினிலே போட வைத்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆமென் ராஜாவே என்றார். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 மடங்கு எரிந்து அக்கினி 7 மடங்காய் எரியவத்த நேபுகாத் நேச்சர் அவர்கள் கண்கள், அந்த ராஜாவுடைய கண்கள் ரத்தமாய் மாறிவிட்டது. அவனுடைய காது ரத்தமாய் மாறிவிட்டது. அவன் தலைமுடியெல்லாம் அதாவது நட்டு கொண்டது என்று வேதத்துல சொல்லல, சரித்திரத்துல சொல்லப்படுகிறது. அவனுடைய முகம் வேறுபட்டு போய்விட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி அவனுடைய முகம் எதற்காக வேறுபட்டது? அவனுடைய முகமே ரத்தமாக மாறிவிட்டது. அவனுடைய காது துடிக்கப்பட்டது என்றால் அவன் உள்ளத்திலே அவன் ராஜாவா இருக்கிறபடினால் அந்த நாளிலே 30 லட்சம் ஜனங்களுக்கு அவன் அந்த தேசத்தில் இருந்தபடினால், அந்த தேச உலகத்தையே அவன் ஆண்டு கொண்டு இருந்தபடினால், நேபுகாத் நேச்சரே, நீ நட்டு இருக்கிற இந்த சலையே நாங்க வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நேபுகாத் நேச்சர் என்று பேரிட்டு கூப்பிடுவதனாலே அவன் முகம் வேறுபட்டு போய்விட்டது. 1 மடங்கு எரிகின்ற அக்னி 7 மடங்கா எரிய வைத்து இதிலே 2 பலசாலிகளை கொண்டு வந்து இராணுவத்திலிருந்து அவர்களை கட்டி தூக்கி போடும்போது அனல் பட்டு அவர்கள் மரித்து விட்டார்கள். 2 பேரும் உள்ளே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அளவுக்கு இந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தெய்வத்தை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோப்பு இயேசுவை பிடித்துக் கொண்டார். நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, என் தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நேபுகாத் நேச்சர் என்று ராஜாவை பேரிட்டு சொன்னது நிமித்தம் அக்கினிலே தூக்கி போட்டார்கள். முன்னதாகவே ஆண்டவர் இயேசு அக்கினிக்குள்ளே வந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 பேரோடு கூட சேர்ந்து உலாவிக்கொண்டு ஒன்றுக்கு பின் இயேசுவும் 3 பேரும் 4 பேரும் உலாவிக் கொண்டு இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. அதுதான் இந்த ராஜா ஆச்சரியத்தோடு கூட பார்க்கிறான். பார்த்துவிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என் அன்பு பிள்ளைகளே, 28வது வசனம் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம், கேட்கலாம். அப்போது நேபுகாத் நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். யார் சொல்றது?
ராஜா சொல்லுகிறார், நோபகாத் நேச்சர். அதுக்கு அடுத்தது 29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு ஏற்கனமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிற விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் இவர்கள் நிமித்தம் ரட்சிப்பு வேறு தேவன் இல்லை என்று அந்த தேசத்தின் ராஜாவின் வாய் மூலமாய் வந்தது. ஆமென் சொல்லுமா. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பிடித்து கொண்டு வைராக்கியத்தோடு கூட நாம் சத்தியத்தை விதைக்கிறோமோ, இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. யாக்கோப்பு இனி உன் பேர் அல்ல, இஸ்ரவேல் என்று சொன்னது நிமித்தம், இயேசு மெய்யான தேவன் இந்த நாட்களில் நீங்கள் சொல்லுகிற நிமித்தம் அநேக புறஜாதி ஜனங்கள் மாறுவார்கள், கிறிஸ்துவனாய் மாறுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இன்றைக்கு சத்தியத்தை விதைக்கணும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லமா. பேதுருவை எப்படி ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு கதவு, 2 கதவு, 3 இரும்பு கதவுகளை கர்த்தர் திறந்து, அதாவது வெளியே கொண்டு வந்து விட்டாரோ, என்ன ஆபத்து வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பாதுகாப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ தேவனை பிடித்து கொண்டது நிமித்தம் இயேசு வந்து அக்கினியில உலாவினார். இவர்களை தூக்கி போடும் போதே அவர் வந்து விட்டார். 4 பேர் ஒண்ணுக்கு பின் உலாவி கொண்டு வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் 3 பேர், எந்த அளவுக்கு அவரை கட்டிப்பிடித்திருப்பார்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவன் பிரமித்து பார்த்தான் சொல்லுங்க. அநேக ஜனங்கள் பிரமித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூளை எரிகிறது, இவ்வளவு ஆச்சரியமா, இவ்வளவு பெரிய அற்புதமா, இவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களா என்று விரும்பித்தார்கள். அவர்களுடைய தேவன் ஒருவர் தான் தேவன். யார் தூஷணமான வார்த்தைகள் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வீடு ஏற்குலமாகப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவை கட்டி பிடிக்கணுமா அல்லது தொட்டு பார்க்கணுமா? யோசனை பண்ணுங்க, நிதானிச்சு பாருங்க. கடைசி காலம் எந்த அளவுக்கு தெய்வத்தை கட்டி பிடித்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.